வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். கிளாஸ் எந்த ரூம்ல நடக்குதுன்னு சொன்னீங்க? அவன் பேர் என்னன்னு சொன்ன? நீ எந்த ஊருன்னு சொன்ன? இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இதை கேட்கறதுக்கான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை நம்ம இங்கிலீஷ்ல 3 விதமா கேட்கலாம். 1 WH கொஸ்டின் வேர்ட் டிட் யூ சே ப்ளஸ் கிளாஸ் இப்படி கேட்கலாம். இது ஒரு விதம். 2வது வழக்கமான கொஸ்டின் ப்ளஸ் அகெயின். அது என்ன வழக்கமான கொஸ்டின்? இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஓ இது இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்பவே பார்க்கலாம். 3வது விதம் என்ன அப்படின்றதை நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம். பட் எந்த மாதிரி இடங்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரி இடங்களில் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் பேர் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதையே அவன் பேர் என்னமோ சொன்னில்ல அது என்ன அப்படி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி உள்ளது தான் இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது 3யுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இந்த 2 ஸ்டைலையும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவன் பேர் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்க, WH கொஷின் வேர்டு என்னன்னு இருக்கிறதுனால நம்ம வாட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ வாட் டிட் யூ சே? அவனுடைய பேர் ஹிஸ் நேம் வாஸ். வாட் டிட் யூ சே ஹிஸ் நேம் வாஸ்? அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஸ்டைலில் எப்படி சொல்கிறது? இந்த ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒரு அகேன்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவன் பேர் என்ன அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ அதை அப்படியே சொல்லிட்டு கூட ஒரு அகேன்கிற வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதுதான். அவன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு வாட் வாஸ் ஹிஸ் நேம், அது கூட ஒரு அகேன். அப்போ வாட் வாஸ் ஹிஸ் நேம் அகேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அகேனா திரும்பன்ற அர்த்தம் வந்துடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பொதுவாக இந்த மாதிரி அகேன்கிற வார்த்தையை எதுக்காக நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னா, ஏதோ ஒன்று சொன்னேன் எனக்கு சரியாக காதில் விழலை, இல்லைன்னா நீ சொன்ன நான் மறந்துட்டேன் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த அகேன்கிற வார்த்தையை சேர்த்துப்போம். ஒருத்தவங்க பேசுறது நமக்கு புரியல அப்படின்னா திரும்ப சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம கம் அகேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம அகேனை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அகேன்கிறது சாரி நான் மறந்துட்டேன், இல்லைன்னா என்னமோ நீ சொன்னில்ல எனக்கு சரியாக காலவில்லை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த அகேனை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் வழக்கமான கொஷின் நம்ம சொன்னோம்னா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு அகேனை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் இந்த அகேன்கிற வார்த்தையை எங்கே சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆப்போசிட்டில் ஒரு விஷயத்த சொன்னவங்ககிட்டே டைரெக்டாக நீ என்னமோ சொன்னில்லை நான் மறந்துட்டேன், இல்லை எனக்கு சரியாக கால் விழலை திரும்ப சொல்லுன்னு சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம அகேனை சேர்த்துக்க முடியும். அவன் பேர் என்னன்னு சொன்னால் இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அகேன்கிறத சேர்த்துக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணணும். அப்போ வாட் டிட் ஹீ சே, அவன் சொன்னான் இல்லையா? அப்போ வாட் டிட் ஹீ சே ஹிஸ் நேம் வாஸ் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல நீங்கள் வாட் வாஸ் ஹிஸ் நேம் அகேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட நீ என்னமோ சொன்னில்ல அது திரும்ப சொல்லுன்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் அப்படி நாம சொல்லணும். உன் பொண்ணுக்கு எப்போ எக்ஸாம்னு சொன்ன அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் சொன்னது, அவங்கக்கிட்டே தான் நம்ம திரும்ப கேட்குறோம். அதனால 2 ஸ்ட்ரக்சர்லையுமே நம்ம இதை சொல்லலாம். ஸோ எப்போ அப்படின்னு இருக்குது, அதனால வென். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இனிமேல் தான் எக்ஸாம் வரப்போகுது, அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அகெயின் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ உங்கள் பொண்ணுக்கு எப்போ எக்ஸாம்? அப்போ வென் இஸ் யுவர் டாட்டர்ஸ் எக்ஸாம் இப்படின்னு கேட்போம் இல்லையா? இது ரெகுலர் கொஷின். என்னன்னு சொன்னீங்க அப்படின்றத திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அகெயினை சேர்த்துட்ருக்கோம். அப்போ வென் இஸ் யுவர் டாட்டர்ஸ் எக்ஸாம் அகெயின், வென் இஸ் யுவர் டாட்டர்ஸ் எக்ஸாம் அகெயின், அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதைப்படி இதை சொல்லிடலாம். அப்போது எப்போன்னு இருக்கிறதுனால வென். அப்போ வென் டிட் யூ சே, நீ எப்போ சொன்ன அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ வென் டிட் யூ சே யுவர் டாட்டர்ஸ் எக்ஸாம் வாஸ், இந்த இடத்துல நம்ம வாசம் தான் போடுறோம் பாருங்க. இனிமேல் தான் எக்ஸாம் வரப்போகுது, ஆனாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் பாஸ்ட் டென்ஸ் தான். நீ ஏதோ சொன்ன அதை திரும்ப சொல்லுன்னு நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுனால நம்ம இப்படி தான் கேட்போம். வென் டிட் யூ சே யுவர் டாட்டர்ஸ் எக்ஸாம் வாஸ், நீ எந்த ஊருன்னு சொன்ன, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்போம்? வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது கூட ஒரு அகெயின், அவ்வளோதான். வேர் ஆர் யூ ஃப்ரம் அகெயின். இப்போ இதே விஷயத்த நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாம். சொன்னேன்னு இருக்கு, எந்த ஊர் அப்படின்னு இருக்கு.
அப்போ வேர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வேர் டிட் யூ சே யூ வேர் ஃப்ரம்? வேர் டிட் யூ சே யூ வேர் ஃப்ரம்? இது எங்க வாங்குனேன்னு சொன்னேன்? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு வேர் டிட் யூ வச்சு சொல்லலாம். ஸோ எங்கன்னு இருக்கறனால அகைன் வேர் வச்சு சொல்ல போறோம். அப்போ வேர் டிட் யூ சே? வாங்குறது, நீ வாங்கினாய், யூ பாட் திஸ். வேர் டிட் யூ சே யூ பாட் திஸ்? இப்போ இதே அகைன் வச்சு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்? இங்கேயே பாஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. அடுத்த ஸ்லைடில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமான கொஷன், நீ இதை இங்கே வாங்கினாய் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒரு அகைனை சேர்த்துக்கணும். அவ்வளோதான் இல்லையா? ஸோ நீ எங்க வாங்கின? வேர் டிட் யூ பை திஸ்? கூட ஒரு அகைன். வேர் டிட் யூ பை திஸ் அகைன்? அவ்வளோதான். கிளாஸ் எந்த ரூம்ல நடக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எங்கன்னு சொன்னீங்க, எந்த ரூம்லன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ரூம் அப்படின்றதுக்கு விச் ரூம். விச் ரூம் டிட் யூ சே? சிம்பிளா த கிளாஸ் வாஸ் இன் அப்படின்னு சொன்னா போதும். இல்லை நடக்குது அப்படின்ற அர்த்தம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா த கிளாஸ் பீயிங் ஹெல்ட் இன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ விச் ரூம் டிட் யூ சே த கிளாஸ் வாஸ் இன்? விச் ரூம் டிட் யூ சே த கிளாஸ் பீயிங் ஹெல்ட் இன்? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நீ நேற்று யாரை பார்த்தேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம அகைன் வச்சு சொல்லலாம். நீ நேற்று யாரை பார்த்தாய்? யாரை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹூம் அப்படின்னு வச்சு சொல்லணும். பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் ஹூம்னு யாரும் சொல்றது இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம ஹூ தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹூ டிட் யூ மீட் எஸ்டர்டே? இது நீ நேற்று யாரை பார்த்தாய் அப்படின்னு சொல்றதுக்கு. அது திரும்ப சொல்லு, யாருன்னு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அகைனை சேர்த்துக்கிறோம். அப்போ ஹூ டிட் யூ மீட் எஸ்டர்டே அகைன்? ஹூ டிட் யூ மீட் எஸ்டர்டே அகைன்? நீ நேற்று யாரை திரும்ப பார்த்த அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துடாதா அப்படின்னீங்களானா ஹூ டிட் யூ மீட் அகைன் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ செகண்ட் ஸ்டைல். நீ யாரை பார்த்தன்னு சொன்ன? ஹூ டிட் யூ சே யூ met yesterday? Who did you say you met yesterday? இப்போ நாம இந்த தேர்ட் ஸ்டைல். நேற்று நீ யாரையோ பார்த்தேன்னு சொன்னியே, யாரு? நேற்று ஒருத்தரை பார்த்ததா சொன்னியே, அவர் யாருன்னு சொன்னேன்? இந்த மாதிரி கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி இதுக்கு தான் நாம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல கொஷன் வேர்ட் வாஸ் இட். இந்த இடத்துல நீங்க நீ சொன்ன அப்படிங்கிறதுக்கு யூ செட் அப்படின்னு நம்ம சேர்த்துப்போம். அடுத்தது தட்டு ஹூ, இந்த இடத்துல ஒரு கிளாஸ். இவ்வளோதான். பெரும்பாலும் நம்ம தட்டை யூஸ் பண்ணிடுவோம். தட் வந்து நம்ம எல்லாத்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போறோம். நேற்று ஒருத்தரை பார்த்ததா சொன்னியே, அவர் யாருன்னு சொன்னேன்? நேற்று நீ யாரையோ பார்த்ததா சொன்னியே, அவர் யாரு? இந்த மாதிரி கேட்கறதுக்கு. அதுக்கு தான் நம்ம ஹூ வாஸ் இட்? நீ சொன்ன அப்படின்றது வரணுங்கிறதுனால யூ செட். நீ பார்த்த, யூ met yesterday. Who did you say you met yesterday? அதே மாதிரி தான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ற மாதிரி who was it you said you met yesterday அப்படின்னு நம்ம சொல்றோம். Who did you say you met yesterday? அதே மாதிரி தான் who was it you said you met yesterday அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நீ எங்கேயோ தங்கியிருக்கேன்னு சொன்னீங்களே, அது எங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ எங்க பிளேஸ். அப்போ வேர் வாஸ் இட்? யூ செட். நீ தங்கியிருக்க, யூ were staying. நீ இப்பதான் தங்கியிருக்க, பட் ஆனாலும் நம்ம வந்து இந்த இடத்துல யூ ஆர் நம்ம சொல்லலை, யூ வேர்னு நம்ம பாஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம். ஸோ வேர் வாஸ் இட் யூ செட் யூ were staying? அடுத்த வாரம் நீங்க எங்கேயோ போறதா சொன்னீங்க, எங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ நீ போற இடம், அதனால வேர் வாஸ் இட் யூ செட். யூ ஆர் கோயிங் நெக்ஸ்ட் வீக். வேர் வாஸ் இட் யூ செட் யூ ஆர் கோயிங் நெக்ஸ்ட் வீக்? உனக்கு யாரோ ஃபோன் பண்ணானே, அவன் யாரு? இந்த இடத்துல ஃபோன் பண்ணதா சொன்னியே, அவன் யாரு அப்படின்னு நம்ம சொல்லலை. அதனால யூ செட் அந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோம். உனக்கு யாரோ ஃபோன் பண்ணானே,
Who was it that called you? Who was it that called you? உனக்கு ஃபோன் பண்ணது யாரு? Who was it that called you? எவ்வளோ சிம்பிள் இல்லையா? இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ வச்சு இந்த ஒரு சென்டென்ஸ நீங்க ட்ரை பண்ண போறீங்க. வைஃபை பாஸ்வேர்ட் என்னன்னு சொன்னேன்? இந்த எக்ஸாம்பிள நீங்க ட்ரை பண்ணுங்க. 3 விதமாவும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். வைஃபை பாஸ்வேர்ட் ஏதோ சொன்னியே, அது என்ன? வைஃபை பாஸ்வேர்ட் என்னன்னு சொன்னேன்? இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய சென்டென்ஸ். ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். வைஃபை பாஸ்வேர்ட் என்ன? அப்போ வாட் வாஸ் த வைஃபை பாஸ்வேர்ட் அகெயின்? அகெயின் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். இப்போ கேட்கறதா இருந்தா நம்ம வாட் இஸ் த வைஃபை பாஸ்வேர்டுன்னு தான் கேட்போம். பட் நம்ம நீ ஏதோ ஒன்று சொன்னியே அது என்ன அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கறதுனால தான் நம்ம பாஸ்ட்ல சொல்றோம். வாட் வாஸ் த வைஃபை பாஸ்வேர்ட் அகெயின்? செகண்ட் ஸ்ட்ரக்சர். வாட் டிட் யூ சே த வைஃபை பாஸ்வேர்ட் வாஸ்? அடுத்தது வாட் வாஸ் இட் யூ செட் த வைஃபை பாஸ்வேர்ட் வாஸ்? கரெக்டாக சொன்னீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நாம 3 விதமான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ். நீ ஏதோ சொன்னியே அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.